கடமை கண்ணிய கட்டுப்பாடு தவறாத காவல்துறை மேலும் இந்த விழாவை சீரோடு சிறப்போடு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினருக்கு ஊர் பொதுமக்களுக்கு இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு நடந்த சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழுவில் இசைக்குழுவின் சார்பாகவும் நாடகத்தை அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதை அன்புக்கு நான் புதுக்கோட்டையை சேர்ந்த டி.எஸ். ராதா அவருடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகா நாடு நிறுவனத்தை திரைவடைந்து நான் நினைக்கின்றேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அற்புதமான இடமாக இருக்கிறது. அற்புதமான இடமாக இருந்தால் வந்திருக்க சபையர்களுக்கு முதல் வணக்கம் நம்முடைய கதாபாத்திரத்தை தொடருவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா
ஆக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அற்புதமான இடமாக இருக்கின்றது. அற்புதமான இடமாக வளர்ந்து எழுத்தப்பட வாகனம் மான்கள் பாடுவது, மயில்கள் ஆடுவது, மரங்கத்துகள் தட்டுக்கிட்டு கத்துவதும் அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பொழுது வானோங்கி நிற்க மாடுகளும் வழங்க அருவி கட்டுகின்றதும் அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பச்சை பச்சையர் எவ்வளவு அழகா இருக்கிறது, அற்புதமான இடமாக இருக்கிறது. அப்படி இருப்பதனால இந்த இடத்தை பற்றி வந்திருக்காம இருக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்க சிறந்து பூத்த சிறுநெருஞ்சி காட்டிலே நீ என்பது கூறி நிறுத்தி வழிவாலே நின்றது போல் நெடும் தூரம் பரந்தாம் இருக்குமானும் இழைக்குமானும் மனப்பெருமா இவள் செந்தமிழ் தேன்மொழிகார் நிலாவென்ற சிறு மலர்கொடிகார் கண்களிகள் பழரசம் தருவார் பரிகிட கண்ணுக்குடிவார் இவள் செந்தமிழ் தேன்மொழியார் நிலாவென்ற சிறு மலர்கொடியார் இந்த இடத்துல ஏதாவது சத்தம் கேட்கிறார் பார்ப்போமா? அந்த பெண்களுடைய சாதனை அழகா இருக்கு, சரீரம் அழகா இருக்கு. இந்த பெண்மகளை பற்றி வர்ணிக்காம இருக்க முடியுமா? முடியாது. நான் வந்திருக்க எதுக்காக இருக்கேன், வள்ளிங்கிற பெண்மகளை காதல் திருமணம், காதல்ல பலமாக உண்டு. அந்த காலத்துல பெரிய பெரிய காதல் பெண்ணாக பாசத்துக்கு உண்டான காதல். இந்த காலத்துல இளைஞர்கள் போட்டது பணத்துக்கு உண்டான காதல். பாசமா பணமா பணமா பாசமான பார்த்தா மனிதனுடைய வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம். பெட்டியில பணம் இல்லாட்டி பெத்த பிள்ளை நம்மளுக்கு சொந்தமில்லை. கையிலே காசு காட்டி கட்டிய மனைவிக்கிற காலால எட்டு விதைக்கிற காலம்.
ஒரு மனிதன் பணத்தை நோக்கி எவ்வாறு போயிருக்கான பணம் நம்மளை விட்டு போயிருக்கு நிரந்தரம் கிடையாது. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையை நிரந்தரம் கிடையாது. தூங்குகின்ற விடுகின்ற மூச்சு சுழிமாறினா போச்சு அந்த உடம்புகளை காத்து வந்து போய்கிட்டு வந்து வரைக்கின்ற அண்ணன் தம்பி சொந்த பந்த ஏழை பணக்கார உற்றார் உறவினர் சாதி சடம் புருஷன் முன்னாடி பிள்ளைல இந்த காத்து நின்று வச்சுனா வெறும் பணம்ன்றான். காத்து நின்றுனா வெறும் பணம்ன்றான். இந்த கண்ணுக்கு தெரியாத காத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதை மனிதனுக்கு இருக்கா? கிடையாது. அதுக்குள்ள நீ மரியாதை நாம் மரியாதை போட்டி பொறாமையில வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவது கிடையாது. கெட்டு போவன் விட்டுக் கொடுப்பது கிடையாது. பிறக்கும் பொழுது எதை கொண்டு வந்தாய், இறக்கின்ற பொழுது எதையா கொண்டு போற உணத்தை கொண்டு போற வெறுமனை தான் வர்றோம். வெறுமனை பிறக்கிற வெறுமனை தான் போற. அண்ணா கையில கூட அத்துட்டு போறான். என்னங்க தேடிக்கிட்டு இருக்கு. அப்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் வரப்போறாங்களா? யாரும் வரமாட்டாரு. யாரும் வரமாட்டாரு. நம்ம பின்னாடி இருக்கிறவங்க நம்ம செய்து வைத்த புண்ணியம் மட்டும்தான் நல்லது படிந்தா புண்ணியம் என்று சொல்லக்கூடியது. நம்ம இறந்தாலும் பேசுவாங்க புண்ணியம் அந்த குருக்காண்டி செய்தா அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேச மாட்டாங்க. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவையான 2 கருவறை. ஒன்று தாயுடைய வயிற்று கருவறை ஒன்று, இந்த தெய்வத்தினுடைய கருவறை ஒன்று. இது 2க்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பணம் தேவையில்லை. இப்ப 2க்கும் பணம் தேவை. தாயுடைய வயிற்று கருவறை அன்னைக்கு 5 குழந்தை 6 குழந்தை 10 குழந்தை பெற்றவர்கள் எந்த மருத்துவமனைக்கு தாய்மார்கள் போனது கிடையாது. அழிச்சா குழந்தை. ஆனா இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கிழிச்சாதான் பிள்ளை. காரணம் என்ன? நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். உணவு பழக்க வழக்கங்கள். அன்னைக்கெல்லாம் தெய்வத்தினுடைய பெரிய பெரிய ஆலயங்கள் கூட பணம் காசு தேவையில்லை. எப்ப வேணாலும் போய் சாமி கொண்டு வரலாம். ஆண்டவனை பார்க்கலாம். இன்னைக்கு 5-10 கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை, 50 கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை, 1000-500 கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை, 5000-10,000 தான் அவனுக்கு தான் முதல் மரியாதை. அப்ப என்ன? இது 2க்கும் பணம் தேவைப்படுது. காலம் என்று சொல்லப்படுது. விஞ்ஞான நம்ம நாட்டுக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு ஆண்கள் பெண்கள் ஜோதிராட்டு வியாதி பெருகி போச்சு. விவசாயி என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பு. விவசாயி என்று சொல்லக்கூடியவன் சேத்துல அடி வைக்கிறாட்டு சோத்துல கை வைக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு விவசாயம் இருக்கா? விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வந்துச்சு. மாதம் 3 மழை பெய்தது, மாதம் 2 மழை பெய்தது, மாதம் 1 மழை பெய்தது, வாரத்தில் 8 மாதம் இருக்கிற வருஷத்துல 1 மழை, பருவமழை 10 மழை பெய்ய மாறணும். காலங்கள் போச்சு. விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியது வந்ததால மனிதராக அழிஞ்சிட்டு வர எல்லாமே குறைஞ்சிட்டு போச்சு. எல்லாமே குறைஞ்சு போச்சு. சமீபத்தில் இப்போ வரும்பொழுதுதான் பார்த்தேன். சாப்பிட்ற சாப்பாடு சமைக்கிறதுக்கு குக்கர் என்று சொல்லக்கூடிய எந்திரம் என்று சொல்லக்கூடிய வந்துச்சு. இப்போ என்னடா டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையில் தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு பட்டன் அமுக்கினா போதும். மிஷின்ல ஒரு பட்டன் அமுக்கினா போதும், தோசை வந்து வெளியில விழுது. நிறைய காலம் போச்சு. அவனுடைய பழக்கம் போச்சு. கடையில் வேலை பார்க்கறது, இதை கடையில் வேலை பார்க்குற அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம் அதுவும் போச்சு. அப்ப விஞ்ஞானம் வர வர மனிதனுக்கு வேலை என்று சொல்லப்படுது குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அப்படி இருப்பதனால என்ன, ஒரு ஆடல் பாடல் ஒரு கரகத்தை வச்சிருந்தா அந்த தொடர்ல தாங்காது 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்துல என்ன சமுதாய சிந்தனை ஊட்டக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறபடி கொஞ்சம் யோசிங்க. ஏன் இந்த நாடகத்தை வைப்பது? இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடியது ஏன் வைக்கிறாங்க? நல்ல விஷயங்களை, தெரிந்த விஷயங்களை நம்ம படித்தவர்கள் கேட்கின்ற பொழுது நம்மளுக்கு புண்ணியம் நாட்டினார். ஒரு மகாபாரத ராமாயண இதிகாசங்களை பேசுகின்ற பொழுது, புராணங்களை பேசுகின்ற பொழுது, நடைமுறைகளை பேசுகின்ற பொழுது நம்ம கேட்கறது நல்லதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை 8 மணி நேரம் விழித்திருந்து இந்த நாடகத்தை பார்க்கணும். நாடகத்தை பார்க்கணும். 8 மணி நேரம் விழித்திருந்து வருஷத்துல ஒரு நாளைக்கு உங்களால விழித்திருந்த நாடகத்தை பார்க்க முடியல. நீங்க எல்லாம் என்னத்தை சாதிக்க போறீங்க? எனக்கு நேரம் படுத்து கிடக்குறீங்க. வீட்டுல உட்காந்து தொடர் பார்த்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற பக்கம் போறாங்க. 4 வருஷம் 2 வருஷமா ஓடுது. என்ன தொடர்? தொடர் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நாட்டியாக வச்சிருக்கேன். மாமியார் எப்படி கொடுத்தது, மாமனார் எப்படி கொடுத்தது, குழந்தை எப்படி பிரிக்கிறது, என்ன சமுதாய சிந்தனை விடக்கூடிய கருத்துக்களை அதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பொறுமையா. இது உங்களால உட்காந்து பார்க்க முடியல. இன்னும் காலத்தில் அப்படி போச்சு. கவலை சொல்லி கவலை. உடம்புல சத்து இல்லை, உடம்புல சத்து இல்லை. அன்றைக்கெல்லாம் 100 வயசு 120 வயது வரைக்கும் மனிதராகப்பட்ட வாழ்ந்தா அன்றைக்கு சாப்பிட்ட உணவுல சத்து இருந்தது. இன்னைக்கு சாப்பிட்ற உணவுல சத்து இருக்கா? சத்து இல்லை. என்னடா பார்த்துப்பாங்க, ரைஸ் வாங்குறேன், பிஷ் ஆகுறேன், குக்கர் தான் என்னென்னமோ சொல்றாங்க. இப்படியெல்லாம் பழக்கம் போயிடுச்சு. அப்படி போறாங்க. காலப்பட சேர்த்து தையப்பா
சிறந்த நடிகர் போற முக்கியம் கிடையாது. சிறந்த முறையில் பக்கமேல வாசிக்கக்கூடிய சுறுசுறுப்பார்கள் சுறுசுறுப்பார்கள் 10 மணியே உட்கார விடிய விடிய 8 மணி நேரம் சுறுசுறுப்பாக உட்கார்ந்து விழித்திருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லை. இயற்கையை நம்பும், செயற்கை என்றைக்குமே நம்பக்கூடாது. 8 மணி நேரம் விழித்திருந்த நாடகம் வாசிக்க வேண்டிய இசை கலைஞர்களுக்கு எனது சார்பாக நன்றி. நாங்கள் மெல்லமாக பேசுகிற ஆளுநர் தெளிவாக வெளியில் எடுத்திருப்பது ஒளிபெருக்கி என்று சொல்லக்கூடியது. முனியப்பாவா முனியப்பா ஒளிபெருக்கி அன்பனார்களுக்கும் அதில் வெளிப்படக்கூடிய அன்பனார்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நாடக கலைஞரின் சார்பாக நாட்டில் இன்றுகளை வணக்கம் தெரிவித்துள்ளது. ராஜா பொண்ணு அடிபாடியம்மா கொஞ்சம் குளுங்க குளுங்க ஆடடியோ குளுங்க குளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு
வந்துட்டு போயிட்டாப்ல. ஏன் அவசரம் அப்படி இருப்பதனால இந்த பெண்களை பற்றி வைக்கணும்னா அத்திப்பழம் சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தேவலோகம் பொண்ணு பூலோகம் வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா. சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு உள்ளே போகுது. ஆமா இப்ப பாருங்க உள்ளே போனது இப்ப வெளியில போகும் பாருங்க. உள்ள போனதை பாத்தீங்களா? பார்க்கல பார்க்கலையா? அல்ல உள்ள வரல. இல்லை. நீங்க யாரு? நீங்க? நான் ஒரு வேடுவன். வேடுவருக்கு இங்க என்ன வேலை? என்ன தேடி வந்திருக்கேன்? என்னை தானே தேடி வந்தீங்க? யாரையா தேடி வரா? மான் குட்டி விட்ட தேடி வந்திருக்கேன். மான் குட்டியை தேடி? ஆமா. போத்தராவடி போத்தரது அந்த பேரை மான் குட்டி விட்ட தேடி வந்திருக்கேன். ஆமா ஆமா. மான் குட்டி? மான் குட்டியை தேடி வந்திருக்கீங்க? இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? மான் குட்டி தானே? ஆமா. உள்ள போனதை பாத்தீங்களா? ரெண்டு மாடு இருக்கீங்க. மேல போயிருக்கா. ஆமா நீங்க என்ன பண்றீங்க இடத்துல? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தினை என்று இரண்டு திணை. கருந்தனை செந்தினை இரண்டு திணைகள் இருந்தீங்களா? இருத்தினை. இரு திணைகளா? கருந்தனை எங்களுக்காகவும் செந்தினை செந்தில் வேண்டி வேலைக்காகவும் ஆண்டவனுக்காண்டி படைச்சு வச்சிருக்கீங்க. யார காவல்றியா? ரெண்டு பெண்பால் பெண்பால் ஆண்பால் 3 பேரும் நீங்க காவல் செய்து கொடுக்கணும். 3 பேரும் காவல் செஞ்சு இருக்கீங்க. அப்ப உள்ள போனத பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. உங்களுடைய கண்ணோட்டம் பண்ணி சொல்லப்படுது மேல இருக்கு. இங்க இருக்க காலையில மணி 5 மணி ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் கிளம்பிடுவாங்க. வேலைக்கு போனவங்க போய் போட்டோ எடுக்கணுமா இல்லையா குளத்து வேலைக்கு? ஆமா ஆமா. அதனால சீக்கிரம் நம்ம போகணும்லதான். ரொம்ப தூரம் போனாங்க. மாமா நீ யாரு நல்லா தெரியுங்க மாமா? ஆமா மாமா. வேலூர் மாமா ரெடியா இருக்குது. காசு போச்சு நீங்கள பார்த்து நம்ம காசு போச்சே அப்படிங்குது. நீங்க காலையில காசு வாங்கிட்டு போயிருவாங்க. நம்ம பொழப்பு இங்க போச்சே போட்டோ எடுக்க ஆபீசர் வேற வந்துருவாரு. குளத்து வேலைக்கு நாளைக்கு லீவு போட்டுக்குவோம். நீ ஒரு நாள் பொழப்ப பார்த்து போயிருவேன். கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவங்க ஏங்க இருக்கிறார். எனக்கே கேட்காம தான் உட்கார்ந்திருக்கேன். எதுல வைக்கிறது குறைக்கவா? குறைச்சு எப்படியா கேட்கலாம்? ஒன்று ரெண்டு கல்பறைக்கு யாரை பார்த்து பொறுக்கி பொறுக்கிங்க?
வைக்கிறது வேண்டாம் ரொம்ப ஈஸி தங்கச்சி ஆமா ஆமா கூடலூர் குண்டு பள்ளி காவல் காக்க வந்த வள்ளி கூடலூர் குண்டு பள்ளி வருது கூடலூர் குண்டு பள்ளி காவல் காக்க வந்த வள்ளி ஓய் பாப்பா கொஞ்சம் தள்ளி ஓய் பாப்பா கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டு பள்ளி காவல் காக்க வந்த வள்ளி நாடகத்தை கெடுக்கிறாப்ல என்னப்பா என்ன பண்ற எருமலை 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 ஏழுமலையா சரி விடுங்க என்ன எடுத்துக்காங்க என்னது முடிந்தது போதும் பொந்தி எடுங்கள் சரி அண்ணா என்ன என்ன அழைத்துக்காங்க இல்லையா உன்னைய தேடி வந்தாரா தேடி வந்தாரா மான்குட்டி உன்னை தேடி வந்திருக்கிறார் என்று மான்குட்டி வரலையா இதெல்லாம் எங்கேயோ அடிச்சிருது நான் வேணா அடிச்சுக்க வேண்டியத இதுல அடிச்சு சங்கத்துல பிரச்சனை வந்து தேவையா அதுல அடிக்கிறது ஒண்ணுதான் சும்மா இருக்கிறது ஒண்ணுதான் நீ அது என்ன போய் தப்பிக்குத்தான் தெரியும் ஏய் அவனுக்கு ஆச்சதெல்லாம் அப்படித்தான் வாக்கி என்ன அசிங்கப்படுத்த வேற யாரும் தேவையில்லை ஒரு ஆளே போதும் ஈஸ்வரி தாயே ஈஸ்வரி தாயா ஈஸ்வரி சி அவர் பார்த்தா அதெல்லாம் போய் பிராடு புத்தராட்டம் என்ன அந்த மாதம்
நினைப்பாங்க நேரத்து பார்த்தா